ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, ஒரு 7:30 இருக்கும். நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து டின்னருக்கு போகிறோம். லியர்காட்டில் ஈவினிங் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி தான் லைட்டிங்கோட நல்லா ஜொலிச்சிட்டு இருந்தது. இதில் வர சவுண்ட் வந்துங்க, நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம். இந்த தண்ணி சவுண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலாகவே வந்து நம்ம இந்த ஃபால்ஸ் பக்கத்துலலாம் இருந்தோன்னா அந்த சவுண்டு நமக்கு ரொம்ப கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும். இங்கே கூட அப்படி தான் இருந்தது. இவங்கெல்லாம் வந்துட்டு நைட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் டின்னருக்கு கூப்பிட்லான்னு சொல்லிட்டு தம்பியும் பாப்பாவையும் மேலே கூப்பிட்றதுக்காக போயிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கீழே டிவி பார்த்துட்டு இருந்தார். லிங்கேஷ் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இப்போவே சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி, நம்ம வந்து இப்போ லீ தர்பார் போயிட்டு எப்படி இருக்குது ஃபுட்டெல்லாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கேவே ரெஸ்டாரண்ட் இருக்கனால நமக்கு வெளியில் போகணுன்ற அவசியம் இல்லை. மட்டன் ஐட்டம் மட்டும் இல்லைங்க, அன்றைக்கி ஃபிஷ்ஷு, ப்ரானு, சிக்கனு இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் வந்துட்டு சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறம் சிக்கன் சூப் வெரைட்டியும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செட்டிநாடு சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப் நல்லா தான் இருந்தது, நல்லா ஸ்பைஸியாக கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா பெப்பர் ஃப்ளேவர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ரொம்ப ட்ரையாக இல்லாமல் செமியாக ஒரு ட்ராகன் சிக்கன் தான் சொல்லியிருந்தோம். ட்ராகன் சிக்கனும் நல்லா இருந்தது. செட்டிநாடு க்ரீமி சிக்கன் சொல்லியிருந்தோம். கொஞ்சம் க்ரீமியாக, கொஞ்சம் டேஸ்ட்டு ஒரு மாதிரி பெப்பர்லாம் போட்டு கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக ரோஸ்ட் ஐட்டம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்கா ஐட்டம்லாம் சொல்லியிருந்தோம். எல்லாமே ஓவராலாக நல்லா தான் இருந்தது. நைட் டைம் வந்துட்டு அந்த லைட்டிங்க்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால் செட்டப்லாம் சூப்பராக இருந்தது. நம்ம மைசூர் பிருந்தாவனமில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய லைட்டிங்லேயே வர மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இவங்களும் நிறைய செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஃபோட்டோ எடுக்கலாங்க நைட் டைமு. அதே மாதிரி வெதரும் நல்லா நைட் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். கேம்ப் ஃபயர் வந்து 10 o'clock அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து 9 o'clock கேம்ப் ஃபயர் வச்சுட்டாங்க. லீ தர்பாரில் நல்லா பொறுமையாக சாப்பிட்டுட்டு அங்கே எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே வச்சு இந்த ஊஞ்சலெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். எங்களுக்கே கொஞ்சம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களோட நம்ம வீட்டை விட்டு எப்போவுமே எங்கேயாவது வெளியில் போனோன்னா நமக்கு மைண்டே ரிலாக்ஸிங்காக இருக்கும். ரெகுலராக நம்ம செஞ்சிட்ருக்க வேலையில் இல்லாமல் நம்ம வெளியில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கும். லிங்கேஷ்க்கு ரொம்ப ஹாப்பி. அங்கே இருந்த எல்லாத்துலேயும் தண்ணியில் விளாண்டுட்டே இருந்தான். எனக்கு அது வேறு பயம், ஏதாவது ஷாக் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவங்க டேடிக்கிட்ட வந்து சொல்லியிருந்தான் லிங்கேஷ், இனிமேல் வந்துட்டு வெக்கேஷன் ஆனால் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு 3 days போயாவது நம்ம ஸ்டே பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடியும் சரின்னு சொல்லியிருந்தார். கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. நம்மளோட ப்ளூடூத்தில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச பாட்டை போட்டுக்கலாம். நாங்கள் வந்து என்ன பாட்டு போட்டிருந்தோன்னா கண்மணி அந்த சாங் தான் போட்டிருந்தோம். எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த சாங் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே நல்லா நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வெதர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருந்தது. எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. நைட் நம்ம லான் ஏரியாலலாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ 10 o'clock நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்தோன்னா நம்ம பே பண்ணி தான் சாப்பிட்ணும். ஸோ நாங்கள் ஒரு 9 o'clock வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். தம்பியும் பாப்பாவும் அதுக்கப்புறமும் ஸ்விம்மிங் பூலில் விளையாடணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் மட்டும் குளிச்சு ரெடி ஆகிட்டோம். என்னென்ன மெனு இருந்ததுன்னா கலாக்ஸு, கார்ன்ஃப்ளெக்ஸு, சன்னா மசாலா அண்ட் பட்டூரா, பேன் கேக்கு, ஜாமு, அதுக்கப்புறம் என்ன இருந்தது, ஃப்ரூட் கேசரி இருந்தது, ஜூஸ் வெரைட்டி வந்து பைனாப்பிள் இருந்தது, பிட்டர் கார்டு இருந்தது, ஃப்ரூட்ஸ் வந்துட்டு 2-3 ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. சட்னி வந்து ஒரு 3 வகையான சட்னி இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. வடை இருந்தது, இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது, இளநீர் இட்லி. அதுக்கப்புறம் கிச்சடி இருந்தது, பன் பட்டர், ப்ரெட் டோஸ்ட் இருந்தது, ரோஸ்ட் ஐட்டம் இருந்தது, அப்புறம் எக் இருந்தது, பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் முட்டை தோசை. இது எல்லாமே அவைலபிளுங்க. நாங்கள் எல்லாமே நல்லா சாப்பிட்டு
ரூமுக்கு வந்துட்டோம். குழந்தைங்களும் கொஞ்ச நேரம் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க பூலில். 11:30க்கு மேலே நம்ம வந்து செக் அவுட் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம 12 o'clockலாம் செக் அவுட் பண்ணிட்டோம். ½ an hour டைம் இருக்குது, ஆனாலும் நம்ம செக் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்கை பார்க் போகணும், அதனால் நமக்கு லியர் கார்ட்லேருந்து ஒரு பேக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பில்லும் கொடுத்தாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லியர் கார்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.